Hi, here comes the last part of the chapter redox reaction. In this one, redox reaction as the basis for titration. Okay, that is the topic. See, in acid-base reaction, acid-base system, we come across with the titration method for finding out the strength of one solution against the other using a pH sensitive. 1 minute. Yes. So in acid-base reaction, in the neutralization reaction, we will use titration method to check the strength of one solution against the other, and that is by using pH sensitive indicator. So similarly in redox reaction also, titration method can be adopted. Here this is to determine the strength of reductant and oxidant using redox sensitive indicator. ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதோட ஸ்ட்ரென்த்தை ரெடியூசிங் ஏஜென்ட்டும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோடையும் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிடாக்ஸ் சென்சிட்டிவ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்காக ஒரு டைட்ரேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த டைமில் ரிடாக்ஸ் டைட்ரேஷனில் இண்டிகேட்டர்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணோம்னா, இன் ஒன் சிச்சுவேஷன் அதில் பங்கெடுக்கிற ரியேஜென்ட் இட் செல்ஃப் ரியாக்டன்ட் இட் செல்ஃப் இன்டென்ஸ்லி கலர்டு. ஓகே, சம்டைம் இந்த ரியாக்டண்டே கலர்டாக இருக்கும். அப்போது ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த கலர் வந்து டிஸப்பியர் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து மேங்கனேட் அயான். ஓகே, MnO4 மைனஸ். ஹியர் MnO4 மைனஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் த செல்ஃப் இண்டிகேட்டர். இது வந்து செல்ஃப் இண்டிகேட்டராக ஆக்ட் பண்ணுது. த விசிபிள் எண்ட் பாயிண்ட் இன் திஸ் கேஸ் இஸ் achieved by the last of the reductant is oxidized and the first lasting tinge of pink color appears at MnO4 minus concentration as low as 10 raised to minus 6 mole per liter. இப்போ வந்து மேங்கனேட் அயோன் எடுத்து அது வந்து இட்ஸ் செல்ஃப் கலர்டு. ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் செல்ஃப் இண்டிகேட்டர். அப்போது இந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ்டு ஆனது அந்த பாயிண்டில் அந்த வாட் இஸ் தட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். Okay, so this ensures a minimal overshoot in color beyond the equivalence point. அப்போ ஒரு ஒரு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பாயிண்டில் தான் அந்த கலர் சேஞ்சு வருது. ஸோ த பாயிண்ட் வேர் த ரெடக்டன்ட் அண்ட் ஆக்சிடென்ட் ஆர் ஈக்குவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் மோல் ஸ்டோஷியோமெட்ரி. ஸோ அந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஆகுறது எப்போ, ஈவன் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் மோல் ஸ்டோஷியோமெட்ரி. கரெக்டாக ஒரு ஈக்குவலன்ட் பாயிண்டில் தான் அந்த டிராஸ்டிக் சேஞ்சு நமக்கு காண முடியும். ஓகே, இனி நெக்ஸ்ட் கேஸ் வந்து இஃப் தெர் இஸ் நோ ட்ரமாட்டிக் ஆட்டோ கலர் சேஞ்ச், அந்த ரியேஜென்ட் கலர் இல்லைன்னா நாம் வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்கிற எக்ஸிபிட் பண்ணுற இண்டிகேட்டர் செப்பரேட்டாக ஆட் பண்ணணும். அப்போ வந்து தெர் ஆர் இண்டிகேட்டர்ஸ் விச் ஆர் ஆக்சிடைஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த லாஸ்ட் பிட் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் கன்சியூம்டு. அப்போது இந்த எடுத்திருக்கிற ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் பண்ணுற அந்த டைமில் what is that, immediately after the consumption of the reactant, the indicators will that is added in this reaction will get oxidized and produce color and producing a dramatic color change. Okay, and the best example is dichromate ion, which is not a self indicator but it oxidizes the indicator substance diphenylamine and that is an indicator. அதை வந்து இந்த dichromate ion வந்து என்ன ஆக்கும், அது வந்து இமீடியட்லி ஆக்சிடைஸ் பண்ணி கலர் சேஞ்சு காமிக்கும். ஆஃப்டர் த equivalence பாயிண்ட் டு ப்ரொடியூஸ் அன் இன்டென்ஸ் ப்ளூ கலர், த சிக்னலிங் த எண்ட் பாயிண்ட். Okay, now there is yet another method which is interesting and quite common. Its use is restricted to those reagents which are able to oxidize iodide ions. இப்போ வந்து another example வந்து iodide ionsஐ ஆக்சிடைஸ் பண்ணுற reagents, அதுக்கு மட்டும்தான் இது
இந்த கேஸ் இருக்கும். அது வந்து காப்பர் அயான்ஸ் வந்து அயோடைட் அயான்ஸை கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரியாக்ஷன் காப்பர் அயான்ஸும் அயோடைட் அயான்ஸும் கம்பைன் பண்ணும்போது Cu2I2 and iodine-ஓட சொல்யூஷனும் கிடைக்குது. இந்த மெத்தடில் this method relies on the fact that iodine itself gives an intense blue color with the starch. அப்போ இந்த அயோடின் வந்து ஸ்டார்ச்சோட ப்ரெசன்ஸில் அது இன்டென்ஸாக ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணும் and has a very specific reaction with the thiosulfate ion. And இந்த iodine solution வந்து thiosulfate solutionோடையும் react பண்ணும். அதுதான் redox reaction, which too is a redox reaction. அது ஒரு redox reaction. அப்போ iodine thiosulfate ion gives iodide ions and S4O6 2-. ஸோ அயோடின் தோ இன்சாலிபிள் இன் வாட்டர், அயோடின் வந்து வாட்டரில் இன்சாலிபிளாக இருந்தால் கூட இந்த சொல்யூஷன் பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷனில் KI3 என்ற ஃபார்மேட்டில் இந்த ஃபார்முலையில் எக்ஸிட்டாக இருக்கும். ஓகே, அயோடின் வந்து ஆக்சுவலி வாட்டரில் இன்சாலிபிள், ஆனால் இட் வில் ரிமெயின்ஸ் இன் சொல்யூஷன் containing Ki as KI3 அந்த மாதிரி தான் நிற்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து on addition of starch after the liberation of iodine, iodine ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ச் ஆட் பண்ணும்போது ஸ்டார்ச் டெஸ்ட் பார்க்கும்போது என்ன ஆகும்? the reaction of Cu2 plus ion, the reaction of on addition of starch after the liberation of iodine from the reaction of Cu2 plus ion on iodide ions, இந்த Cu2 plus ion iodide ionsum react பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற இந்த அயோடினை ஸ்டார்ச் சொல்யூஷனில் ஆட் பண்ணும்போது ப்ளூ கலர் அப்பியர் ஆகுது. This color disappears as soon as the iodine is consumed by the thiosulfate solution. அந்த ப்ளூ கலர் எப்போ டிஸப்பியர் ஆகும்? thiosulfate சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்சு வரும். So thus end point can easily be tracked and the rest is stoichiometric calculation only. ஸோ இதுலேயும் கலர் சேஞ்சு வச்சு நமக்கு எண்ட் பாயிண்ட் கிளியராக பார்த்துக்கலாம். இதுதான் redox reaction as the basis for titration. ஓகே, நெக்ஸ்ட் வந்து limitation of concept of oxidation number. அது என்னென்னா, the concept of redox process has been evolving with time. இப்போவுமே அந்த redox processor பற்றி what is that கண்டுபிடிக்கிறாங்க, புதியது கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, this evolution, the process of evolution is continuing. இந்த ப்ராசஸ் வந்து still it's what is that கண்டினியூவாக போகுது. அதனால ஃபிக்ஸடாக ஒரு டெஃபினிஷன் சொல்ல முடியாது. ஓகே, ரீசன்ட்லி கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இஸ் விஷுவலைஸ்ட் as the decrease in electron density and the reduction process as increase in electron density around the atoms involved in the reaction. Okay, next one. அதனால் கண்டினியூஸாக இது க்ரோ பண்ணுறதுனால இப்போ நியூ ஐடியாஸ் கண்டுபிடிக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பரை அந்த கான்செப்ட் தான் ஃபிக்ஸட்னு சொல்ல முடியாது, இன்னுமே கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கும். அதுதான் லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோடு ப்ராசஸ். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பார்க்குறோன்னா, சிங்கரோடு நம்ம த எக்ஸ்பெரிமெண்ட் கரஸ்பாண்டிங் டு ரியாக்ஷன் 7.15 சொல்கிறது என்ன, சிங்கரோடு காப்பர் சல்ஃபேட்டில் டிப் பண்ண வாட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் டியூரிங் த ரியாக்ஷன் சிங்க் இஸ் ஆக்சிடைஸ் டு சிங்க் அயான்ஸ். இப்போ சிங்க் வந்து காப்பர் சல்ஃபேட்டில் டிப் பண்ணும்போது என்னாகும்? சிங்க் சல்ஃபேட்டும் காப்பருமா மாறிடும். ஓகே, காப்பருமா மாறிடும். அப்போது சிங்கு வந்து சிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுது, அதனால சிங்க் அயோன்ஸாக மாறிடுது. அண்ட் காப்பர் அயோன்ஸ்க்கு என்ன சம்பவிக்கும்? காப்பர் அயோன்ஸாக ரெடியூஸ்டு டு மெட்டாலிக் காப்பர். Cu2 ப்ளஸ் அயான், இங்கே இருக்கிற Cu2 ப்ளஸ் அயான் Cuவாக மாறிடும். ஸோ ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் due to direct transfer of electrons from zinc to copper ions. இங்கே வந்து zinc directly copper ionsக்கு electron transfer பண்ணுது. So during this reaction heat is evolved, heat produce பண்ணுது. இந்த equation, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் கொஞ்சம் மோடிஃபை பண்ணினா அது எப்படி இருக்குன்னா, சேம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டைரக்ட்லி நடக்காது, இன்டைரக்ட்லி நடக்கும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம் இந்த சிங்க மெட்டலையும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனையும் செப்பரேட் வெசலில் எடுத்துக்கணும்.
என்ன பண்ணணும்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இஸ் டேக்கன் இன் அ பீக்கர். ஹியர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்திருக்கு, அங்கே காப்பர் மெட்டல் டிப் பண்ணியிருக்கோம். ஓகே, அனதர் ஒன்ல சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்திருக்கு, சிங்க் மெட்டலை டிப் பண்ணியிருக்கோம். ஓகே, now so we also take zinc sulfate solution in another beaker and put a zinc rod or strip in it. Now reaction takes place in either of the beakers and at the interface of the metal and its salt solution. In each beaker, both the reduced and oxidized forms the same species are present. Okay, இப்போ reaction நடக்கும்போது in either of the beakers and at the interface of the metal and its solution, in each beaker both reduced and oxidized forms the same species are present. Okay, இப்போ ரெண்டுத்துலேயும் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அது நடக்கும்போது இது ரெண்டையும் செப்பரேட்லி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ தீஸ் ரெப்ரசன்ட் த ஸ்பீஷீஸ் in the reduction and oxidation half reaction. அப்போ இது வந்து இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்குது, அதனால இதை நம்ம ஒரு ரிடாக்ஸ் கப்பல்னு சொல்லுவோம். ஸோ ரிடாக்ஸ் கப்பல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஹேவிங் together the oxidized and reduced forms of a substance taking part in an oxidation or reduction half reaction. What is a redox couple? A redox couple is defined as having together the oxidized and reduced forms of a substance taking part in an oxidation or reduction half reaction. Oxidation or reduction half reaction நடக்கிற அந்த ரெண்டு ரியாக்ஷனும் நடக்குதுல்ல, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும், அப்போ இதை டுகெதராக நாம் என்ன சொல்லுவோம், ரிடாக்ஸ் கப்பல்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஆக்சிடைஸ்டு அந்த திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை செப்ரேட்டிங் the oxidized form from the reduced form by a vertical line or a slash representing an interface. See இந்த மாதிரி இப்போ சாலிட் ஃபார்மில் இருக்கிறது ஸ்லாஷ் சொல்யூஷன் ஃபார்மில். ஓகே, that is solid that is oxidized form from the reduced form, okay, by a vertical line. For example, in this experiment, two redox couples are there. அதை எப்படி represent பண்ணணும்னா Zn2 plus ion slash Zn, then Cu2 plus ion slash Cu. Okay, in both cases oxidized form is put before the reduced form. So இங்க வந்து oxidized form, இங்க வந்து oxidized form. So both oxidized form is put before the reduced form. So second வந்து reduced form. Okay, அந்த மாதிரி arrange பண்ணிக்கணும். Now we put the beaker containing copper sulfate solution and the beaker containing zinc sulfate solution side by side. அதுக்கப்புறம் அதை ஒரு சால்ட் பிரிட்ஜை கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து சால்ட் பிரிட்ஜை கனெக்ட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் அ யூ ஷேப்டு டியூப் that containing a solution of potassium chloride or ammonium nitrate, usually solidified by boiling with agar and later cooling to a jelly like substance. Okay, அதுதான் ஒரு யூ ஷேப்டு டியூப், அதை நம்ம சால்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவோம். என்ன இதோட ஃபங்க்ஷன்னா, திஸ் ப்ரொவைட்ஸ் அன் எலக்ட்ரிக் கான்டாக்ட். ரெண்டு சொல்யூஷன் இருக்குல்ல, அதை ஒரு எலக்ட்ரிக் கான்டாக்ட் கொடுத்து, ஆனால் எலக்ட்ரிக் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆனால் தே ஓன்ட் வாட் இஸ் ஆர் மிக்ஸ் ஈச் அதர், அந்த சொல்யூஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணாது. ஸோ த சிங்க் அண்ட் காப்பர் ரோட்ஸ் ஆர் கனெக்டட் பை அ மெட்டாலிக் வயர் வித் அ ப்ரொவிஷன் ஃபார் அன் அமீட்டர் அண்ட் அ ஸ்விட்ச். அது வந்து ரெண்டு ரோடையும், சிங்க் ரோடையும் காப்பர் ரோடையும் நாம் வயர்ஸோட கனெக்ட் பண்ணி அமீட்டரோ சுவிட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை தான் நாம் டானியல் செல்னு சொல்லுவோம். ஓகே, when the switch is in the off position, no reaction takes place in either of the beaker. இது வந்து ஆஃப் பொசிஷன், கனெக்ட் ஆகலை, அப்போ நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஆனால் கரண்ட் வந்துருச்சுன்னா சுவிட்ச் ஆன் பொசிஷன் ஆகும்போது அது என்ன ஆகும், reaction takes place. Okay, as soon as the switch is in the on position, we make the following observation. Switch on position ஆகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, the transfer of electron now does not take place directly from zinc to copper ions. இப்போ வந்து சிங்கில் இருக்கிற எலக்ட்ரான் டைரக்ட்லி காப்பர் அயான்ஸ்க்கு மூவ் பண்ணாது, பட் த்ரூ த மெட்டாலிக் வயர். ஆனால் அந்த மெட்டாலிக் வயரோட கூட எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி இந்த சைடில் வரும். ஓகே, and two roads as is apparent from arrow which indicates the flow of current. அப்போ
ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்குல்ல, அதோட ஆப்போசிட் தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதோட ஆப்போசிட் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். The electricity from solution in one beaker to solution in another beaker flows by the migration of ions through the salt bridge. Okay. So electricity from solution in one beaker to solution in another beaker flows by the migration of ions. இப்போ வந்து salt bridge கூட ions migrate பண்ணுது. Okay. ஸோ அந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட்டும் ஆக்குது. ஸோ அயன்ஸ் மைக்ரேட் பண்ணுது. அண்ட் we know that flow of current is possible if there is a potential difference. இல்லையா? அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இல்லை என்ன பண்ணும், கரண்ட்டு ஃப்ளோ பண்ணும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகே. So there is a potential difference between copper and zinc rod, and these two are known as electrode. இதை என்னென்னு சொல்லுவோம், நம்ம எலக்ட்ரோடுன்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் இதோட எலக்ட்ரோடுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அதை எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். Then if the concentration of each species taking part in the electrode reaction is unity. இப்போ வந்து நாம் எடுக்கிற கான்சன்ட்ரேஷன், இந்த சொல்யூஷன் இருக்கிறது இல்லை, சிங்க் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், அந்த மாதிரி எந்த சொல்யூஷன் எடுக்குதோ அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட்டினா மீன்ஸ் வாட் இஸ் தட் யூனிட் வேல்யூ 1 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, 1 மோலார் சொல்யூஷனோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, if any gas appears in the electrode reaction, it is confined to 1 atmospheric pressure. இப்போ கேஸாக இருந்துச்சுன்னா 1 atmospheric pressure. Okay. And further the reaction is carried out at 298 Kelvin. இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கிறது 298 கெல்வின்லையும் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு யூனிட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா, இங்கே கிடைக்கிற இந்த பொட்டன்ஷியல் இருக்குல்ல, எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலு, அதை நாம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டலோட எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் 298 கெல்வின்லையும் அதில் நம்ம பண்ணியிருக்கிற எலக்ட்ரோடு வாட் இஸ் டிப் பண்ணியிருக்கிற அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட்டியாக இருந்துச்சுன்னா, 1 மோலார் கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா, ப்ரெஷராக கேஸாக இருந்துச்சுன்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா, அங்கே கண்டுபிடிக்கிற எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நாம் இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், E மைனஸ். ஓகே. அண்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட வந்து 0 வோல்ட். The electrode potential for each electrode process is a measure of the relative tendency of the active species in the process to remain in oxidized or reduced form. So what is electrode potential? The electrode potential value for each electrode process is a measure of the relative tendency. It is the relative tendency of the active species in the process to remain in the oxidized and reduced form. அதோட reduced ஃபார்ம்லேயோ இல்லாத ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்லேயோ அப்படியே இருக்கிறதுக்காக இருக்கிற டெண்டன்சியை தான் அந்த வேல்யூவாக ரெப்ரசன்ட் பண்ணிக்குது. A negative electrode potential means redox couple is strong reducing agent than hydrogen couple. Hydrogen H plus H2 couple. ஹைட்ரஜனோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ 0 தானே. அப்போ ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டலோட இல்லாட்ட அந்த சப்ஸ்டன்ஸோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் வேல்யூனா ஹைட்ரஜனை விட ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இனி பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா, அந்த ரிடாக்ஸ் கப்பிளில் பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா, ஹைட்ரஜன் அயோன் ஹைட்ரஜன் கப்பிளை விட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை விட weaker reducing agent னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் அண்ட் their what is that electrode potential is given in this table. See பார்க்கலாம். fluorine F2 plus 2 electron என்னாகும், fluoride ion. This is the oxidized form. ஓகே. இது வந்து இப்படி இருக்கிறதெல்லாம் ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம். இது வந்து அதோட ரெடியூஸ்டு ஃபார்மும் இந்த ரைட் சைடில் தருது. அப்போது இந்த சைடில் இருக்கிற ரியாக்டன்ட் இருக்குல்ல, F2 இந்த மாதிரி Al3 ப்ளஸ் Mg2 ப்ளஸ், இதுக்கெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜெண்டோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்ளோரின் இஸ் அ F2 increasing the strength of oxidizing agent. Oxidizing agent fluorine ஒர்க் பண்ணும். ஓகே. ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணும். ஆனால் அது வந்து ரெடக்ஷன் ஸ்பீடாக நடக்கும். ஓகே. ரெடியூசிங் ஏஜெண்ட். அதனால தான் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் 2.87 இருக்குது. ஓகே.
தென் இந்த சைடில் வரும்போது லித்தியம் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட். ஓகே, இது பாசிட்டிவ் வேல்யூ தானே. ஸோ இந்த ரியாக்ஷன் திஸ் ஒன் இஸ் வீக்கர் ரெடியூசிங் ஏஜெண்ட் தேன் ஹைட்ரஜன் கப்பல்னு சொல்லுவோம். வீக்கர் ரெடியூசிங் ஏஜெண்ட் தேன் ஹைட்ரஜன் கப்பல்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா இந்த வாட் இஸ் தட் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஓகே, தென் லித்தியம் வந்து -3.05. okay, so it is the strength of reducing agent is very high. Okay, then negative value means that the redox couple is stronger reducing agent than hydrogen electrode. Then positive value says it is a weaker agent than hydrogen couple. Okay, clear-ஆ? ஸோ இந்த சைடில் தரதெல்லாம் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ப்ளஸ் in some electron, அது வந்து ரெடியூஸ்டு ஃபார்மாவோட ஈக்குவேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ரெடியூசிங் ஏஜெண்டாக மோஸ்ட்லி ஆக்ட் பண்ணுறது என்னது? லித்தியம். ஓகே, திஸ் ஒன் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுது. இந்த ஃப்ளூரின் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிவிட்டு ஃப்ளூரைடாயனாக மாறுது. அது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக பிஹேவ் பண்ணும். ஓகே, இதுதான் இங்கே தந்திருக்கு. இந்த எக்ஸசைஸில் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்த்துக்கணும். ஓகே, தட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, இஃப் எனி டவுட் யூ கேன் காண்டாக்ட். ஓகே, தேங்க்யூ.